நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம ரோசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதிரோட குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டுற ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வந்து குட்டையை குழப்பி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோசி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. இவ எதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா வந்து கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க. உடனே இந்திரா போய் கேட்காங்க, உன்னை யார் இங்கே கூப்பிட்டது, நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் கூப்பிட்டா தான் வரணுமா, குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், வேறு எதுக்கும் வரலப்பா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா இருக்காங்களா, சந்திரா சும்மா இருக்காமல் இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, இவ வந்து குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்தவ, ஒன்றா இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கிற இதில் வந்து கெடுத்து விட்ருவா அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம இவர் இருக்கார்ல வெற்றி வந்து கதிரை பார்த்து கேட்குறாங்க, என்னடா கதிர், குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம ஜெயாவும் சும்மா இருக்காமல், கதிர், நீ நான் நல்லா இருப்பேன் திருந்திட்டேன்னு நினச்சேன், இப்போ பார்த்தா என்னடா இப்படி பண்ணுற, இதெல்லாம் உன்னோட வேலை தானா, நீ தான் வர சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நான் எல்லாம் வர சொல்லலாமா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு அவ யாருமே சொல்லாமல் வந்திருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜெயா வந்து, அதான் உன்னை யாருமே கூப்பிடல, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திரா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, அவள் தான் கிஃப்ட் கொடுக்குறது தானே வந்திருக்கா, குழந்தை கிஃப்ட் கொடுத்துட்டு அவளே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விறுவிறுன்னு நம்ம ரோசி இருக்காங்க. ரோசி வந்து குழந்தை பக்கத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. குழந்தை பக்கத்தில் வந்து கதிர் வேறு நின்றுக்கிட்டு இருக்காரு. குட்டி பையா சூப்பர்ரா, இருந்தால் நீ பயங்கரமான திறமைசாலிடா, பிரிஞ்சு கிடந்த குடும்பத்தை வந்து ஒன்று போல் சேர்த்துட்டியே, பயங்கரமான கில்லாடியாக இருக்கே, இந்தா கிஃப்ட்டு வச்சுக்கோ, உன்னால் வாங்க முடியாதுல்ல, சரி பரவாயில்ல இரு, நான் வந்து இதை வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன், வாங்கிக்கோன்னே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கையில் கொடுக்குற மாதிரி வாய்க்குள்ளே சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிர், என்னை மறந்துட்டு நீ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சேன்னு வச்சுக்கோமே, அது நடக்கவே நடக்காது. என்னை மறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சாம்பிள் தான், அதனால தான் இங்கே வந்து உனக்கு காட்டியிருக்கேன், இனிமேல் என்கிட்ட ஒழுங்காக பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரோசி வந்து கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.